குட் மார்னிங் மக்களே. ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, பாம்பன் பிரிட்ஜில் என்ன நடந்தது, அதை கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பாம்பன் பிரிட்ஜில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் எரர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கல் பிரிட்ஜ் தான். வெர்டிக்கல் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வரும். ஸோ மேலே போயிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனோட ப்ளேஸ் ஆகலை மக்களே. ஸோ இப்போ இந்த லைன் இருக்குது, இது வந்து இப்படி மேலே போகுதுன்னு வைங்களேன், போயிட்டு திருப்பி வரும்போது அந்த கனெக்டிங் லைனோட கரெக்டாக அது ப்ளேஸ் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 16104 ராமேஸ்வரம் டு தாம்பரம் அந்த வண்டி செம்ம டிலே, அங்கேயே 4 மணி நேரம் டிலே. சரிங்களா. அதுக்கடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா சேது போட் மெயிலு, சேது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அது வந்துடும் எப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து போட் மெயில் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது மெயின் லைனில் ட்ராவல் ஆகிற வண்டி, செம்ம ரஷ்ஷு, செம்ம டிலே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்குது போட் மெயில். நம்ம 16104 ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் என்னமோ டிலேவாக, 1.5 ஹவர்ஸில் 2.5 ஹவர்ஸ் டிலேவாக என்னமோ வந்திருக்குது மக்களே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த வெர்டிக்கல் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ், ஆல்ரெடி வந்து இடையில கொஞ்ச நாள் ஓடாமல் இருந்தது, அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணாங்க, மறுபடியும் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி அந்த வெர்டிக்கல் பிரிட்ஜ், பழைய பிரிட்ஜ் இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, அதில் எந்த பிரச்சனையுமே வரல, நீட்டாக ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த வெர்டிக்கல் பிரிட்ஜ்னால பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் டிலே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை தாம்பரம் இருக்குது, சாரி மதுரை டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு மதுரை, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை போக வேண்டிய வண்டி டிலேனால பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய பேரிங் ட்ரெயின் டிலே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போட் மெயில் எக்ஸ்பிரஸ் வந்து லேட்டாக வந்தனால அதனுடைய பேரிங் ட்ரெயின் இன்றைக்கி டிலே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 சின்ன அந்த டெக்னிக்கல் எரர்னால பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பேரிங் ட்ரெயின்ஸ் டிலே ஆகுது, இந்த வர ட்ரெயின்ஸ் டிலே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நேற்று ஏற்பட்டிருக்கு மக்களே. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நடந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன நடந்ததுன்னு, இதுதான் வந்து நடந்திருந்தது மக்களே. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க என்ன ரீசன் அப்படின்றது. ஸோ இதுதான் ஆக்சுவல் ரீசன் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. டாட்டா.